ஒன்னும் தெரியாம ஜெர்னலிசம் என்னன்னு தெரியாம இந்த மாதிரி உருட்டுறது. அவரு பிரச்சாரம் பண்ண போறாரு. அவர் பண்ண தப்பு என்ன? ரோட் ஷோ போனாரு, அதனுடைய பலன் அனுபவிச்சாரு. இனி பண்ண மாட்டாரு. இனி நேரா போய் பிரச்சாரம் பண்ணுவாரு. இதுதான். அது இன்னும் தயாரே ஆகல. அதுக்குள்ளேயும் அந்த ஆப் ஆயில் மாதிரி அதுக்குள்ளேயும் வெடிச்சு வந்தா இந்த மாதிரி பிரச்சனை. இதை தூக்கி வச்சுக்கிட்டு இது போனாரா, காவல்துறை 23 கேள்விகள், இவரை மட்டும் எல்லாரையும் கேட்பாங்க. நீங்க போனா 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. ஒரு ஃபார்ம்ல அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும், இன்னொரு ஃபார்ம் மைக் ஃபார்ம், யாரு மைக் செட் போடுறாங்களோ அதுக்கான ஃபார்ம், அவங்களெல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை எல்லாரு மேலும் கேஸ் வரும். அப்படிதான் இருக்க போகுது. ஓகே சார், இந்த பகுதியில் இறுதியாக ஒரு கேள்வி சார். விஜய் அவர்கள் இப்ப காங்கிரஸ் இல்லைன்னு ஆயிடுச்சு. திருமாவளவன் சொல்லியிருக்காரு, நாங்க திமுக ஆட்சி கட்டில் அமர வைப்போம் அப்படின்ற மாதிரி நேற்று தான் சொல்லியிருக்காரு. ஸோ திமுக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இது உடைய வாய்ப்பெல்லாம் மாதிரி முடிவாயிடுச்சு. விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு? ஏன்னா அவங்க சிறப்பு பொதுக்குழுல சொன்னாங்க அவரு தான் முதல்வர் வேட்பாளர்னு. இபிஎஸும் இல்ல நாங்களாம் ஒண்ணு எதிர்பார்க்கலப்பா, நாங்க சும்மா சொன்னேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. பிஜேபி இப்ப விஜய் என்னதான் பண்ண போறாரு? எங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண போறாரு? விஜய் தனியாக நின்றால் ஓரளவு வாக்குகளை வாங்கி இடங்களை பிடித்து என்டிஏ ஆட்சி பிடிக்கும்.